கான்ஃபிடன்ஸே இல்ல. வேலையிலுமே முழுசா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு எனர்ஜியே இல்லாத மாரி எப்பவுமே ரொம்ப சோம்பேறியா இருக்க மாரி இருக்கு. இது உங்களோட ஊட்டி ஹெர்ப்ஸ் பொடி சால்வ் பண்ணுமாண்ணா? அதாவது வீக்னஸ் இருக்குது. நான் சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட்றேன், ஆனாலும் வீக்னஸாக தெரியுது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து நர்வஸ் வீக்னஸாக தான் இருக்கும். இது வந்து ஜென்ரிக்காக பல பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வீக்னஸ் தான். சார் உங்களோடது சாப்பிடும்போது நரம்பு பலவீனம் சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சரியாகும். 3 to 4 months அதுக்கு டைம் கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு மந்த்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியும். என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல வந்து அந்த டயர்ட்னஸே இருக்காது, ஒரு லேசி ஃபீலிங் இருக்காது, நல்ல தூக்கம் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் காலையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் பீப்புளெலாம் வாங்கி சாப்பிட்றாங்க. முன்னாடி ரொம்ப சோர்வாக இருக்கும் சார் காலையில் எந்திரிச்சு போகிறதுக்கு, இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அந்த லேசினஸ் போய் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுடைய நரம்பு வீக்னஸ் குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ். சித்த வைத்தியத்தில் சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த மூலிகை கலவையை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த நரம்பு பலவீனம் வந்து நல்லா அறவே குறைஞ்சிரும். நல்லா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். 3 to 4 மாதம் அதுதான் எங்களுடைய டைம் பீரியட். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும், விடாமல் சாப்பிட்டுட்டு வரணும். டேஸ்ட் இப்படி இருக்குது சார் அப்படி இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் டெய்லி நீங்கள் அதை கரெக்டாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் கட்டாயம் கிடைக்கும்.